புயலால் பாதிப்பதற்கு முன் சந்திரகாந்தி தோட்டம். இந்த தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் இப்படி ஒரு நீர் தேங்கி இருக்கு ஐயா. இது எதிர்காட்டுங்க அந்த காலத்துலேருந்தே தேங்கி இருந்தது. அந்த காலத்தில் சும்மா தேங்கி இதே வெயில் காலத்துலேயும் தண்ணி வத்தாது, மழை காலத்துலேயும் தண்ணி வத்தாது. எந்த காலத்துலேயுமே இந்த அளவுக்கு இந்த மட்டத்துக்குன்னே தண்ணி நிற்கும். இந்த ஒரு காலத்தில் இப்போ தண்ணியெல்லாம் இல்லாமல் போகுதுன்னா அந்த மாதிரி இல்லை. இதில் எந்த நேரம் தண்ணி நிற்கும். இந்த தண்ணியில் என்ன அப்படி ஒரு விசேஷம்? விசேஷம் வந்து ஒன்று விஷயம் இதை எல்லாம் ஆள் குடிக்கிறாங்க. தண்ணி சரியான டேஸ்ட்டு. இன்னொன்று இந்த வாழ்க்கை தண்ணி வத்தினதில்லை. இதில் நடுவில் ஒரு சாமி இருக்கு. இருக்குல்லையா? இந்த நடு தண்ணியில் இங்கிட்ட டேங்க் இருக்கு. அதில் நடுவில் ஒரு சாமி இருக்கு. சாமி தான் இது. அந்த சாமியை வணங்குறதுக்காக இங்க வந்து அந்த இங்கிட்ட வந்து எல்லாருக்கும் சாமியெல்லாம் என்ன சாமி இருக்கு ஐயா? இதில் கெங்கேயம்மா இருக்கு சாமி. அந்த தண்ணி ஓட்டில் இருக்கு கெங்கேயம்மா. கெங்கேயம்மா தான். இதை வணங்குறதுக்கு எல்லாரும் வருவாங்க. எல்லாம் வருவாங்க. வருஷம் கூட பெரிய பூசை போடுவாங்க. தேரில் அழுத்தி இங்கே தான் வேலாம் குத்தி இங்கே தான் தேர் போகும். இங்கிருந்து தேர் எங்கே வரைக்கும் போகும்? கோயிலுக்கு போகும். பனியை வச்சு போயிட்டு வந்து கோயிலுக்கு போகும். மேல உள்ள முருகன் கோயிலுக்கும் போகும், கீழே இருக்க அம்மன் கோயிலுக்கும் போகும். ஒரு விசேஷமான ஒரு கோயில். நல்லது ஐயா, நல்லது. நல்ல சாமி. உங்களுக்கு தெரியும் எவ்வளவு காலம் ஐயா இருக்கு? நமக்கு நாங்களாம் தொடக்கம் இருந்து உங்க அப்பா அம்மா எல்லாம் சொல்லிருக்காங்க. அம்மா அப்பா எல்லாம் சொல்லியிருக்கேன். நான் எவ்வளோ ஊர் சொந்த ஊர் அங்கே பிக் சைடு கல்யாணம் முடிச்சு வந்துருக்கு இங்கே. ஆனால் நம்ம ஊர் பக்கம் ஊர் தான். இந்த சின்ன வயசுலேருந்து நமக்கு நுவரெலியாவில் இவ்விடத்தை இந்த தேங்கிரிக்கம் இந்த நீர் வழிபாட்டு தலமாகவும் இவர்கள் இதனை நீர்வீழ்ச்சி என்றுதான் இதனையும் அழைக்கின்றார்கள். உல்லாச பயணிகளை கவர்ந்தெடுக்கும் இந்த அழகிய இன்றைய நிலையில் அது மோசமாக இருக்கின்றது கனத்த புயல் மழையால். எங்கிருந்து அந்த பாலெல்லாம் சேகரிக்கிறீங்க? எங்கிருந்து எல்லாம் இந்த பாலெல்லாம் எடுத்துட்டு? ராகன்லேருந்து போகுது நூலியாவுக்கு. ராகன்லேருந்து போகுது நூலியா போகுது. நூலியாவிலேருந்து எடுத்துட்டு மாக்காய் தோட்டம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகும். பரவாயில்ல. எல்லாமே பசுப்பாலா? எல்லாம் பசுப்பால். இங்கே ஆட்டோ பரப்பு இருக்கா? சுற்றி வர அழகிய தேயிலை தோட்டம், அதை சுற்றி மரபு வரத்து மரங்கள் எல்லாம் அப்படி சூழ்ந்திருக்கிற இந்த இடம் சந்திரகாந்தி தோட்டம். சந்திரகாந்தி தோட்டம் ஓகே. இதை சுற்றி வேறு என்னென்ன தோட்டம் இருக்குங்க? மரக்கறி தோட்டம். மரக்கறி தோட்டம் விவசாயம் செய்கிறாங்க. பால் வச்சுருக்காங்க, பால் பண்ண மாடுகள் வளர்க்குறாங்க. நான் இஷ்டத்தை வேலைங்க இஷ்டத்தில் இல்லை. நான் பெருசு நீங்கள் சொல்கிறது சந்திரகாந்தி தோட்டத்துக்குள்ள அங்கே செய்கிற வேலையே சொல்கிறீங்க. ஆமாம். நாங்கள் எங்கே சந்திரகாந்தி தோட்டம், சூரியகாந்தி தோட்டம், இப்போ ஒவ்வொரு தோட்டத்துக்கு பேர்களை சொல்லுங்க அப்படிங்க. ரொம்ப இப்போ பாம்பத்தோட்டம் இருக்குது, தேயிலை மலை இருக்குது, பொங்கோடியா இருக்குது, கோட்டி, பகலம் இருக்குது, செஞ்சோல் இருக்குது, சூரியகாந்தி, செல்வகந்தி இப்படி பல தோட்டங்கள் இருக்குது. சரி, இந்த சந்திரகாந்தி தோட்டம் மாதிரி எது இது செழிப்பான தோட்டம், கொஞ்சம் வளர்ச்சியாக மக்கள் நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கணும் இப்போ இருக்கிறதா? அது சனவசம காலத்தில் இருந்துச்சு. இப்போ கொம்மணி எடுத்த பிற்பாடு நான் நம்பிக்கை இங்கே இஷ்டத்தில் மிந்தி இருந்த மாதிரி இப்போ இல்லை. வேறு ஏதாவது இடங்கள் இப்போ நல்ல மாதிரி வளர்ச்சியாக இருக்கா? வளர்ச்சியாக இருக்குன்னு ராகல போட்டாங்க. எந்த இடம்? சூரியகாந்தி தோட்டம். சூரியகாந்தி வருமானத்தில் உயர்ந்திருக்கா? சூரியகாந்தி, ராகலை, லபுகளை. சரி, இங்கே இப்போ நீங்கள் வந்து பால் வந்து நீங்கள் உங்களோட பாட்டுக்கு மாடுகளை வச்சு கறந்து கூட விற்கிறீங்களா அல்லது? எங்கூட்டு மாடு, சொந்த மாடு. ஒரு நாளைக்கு எவ்வளோ கறப்பீங்க? 15 லிட்டர் கறக்கும். 15 லிட்டர் ஒவ்வொரு நாளும் கொடுப்பீங்களா? காலையில் ஒவ்வொரு நாளும். மாலையிலையும் கொடுப்பீங்களா? மாலையில் வந்து எடுத்து வச்சுக்குவோம். அது கண்ணுக்குட்டி நான் கண்ணுக்குட்டி இன்னொரு மாடு சேனை கண்ணுக்குட்டி எங்கிட்ட இருந்து 1 2 3 4 5 மாடுகள். இப்போ உங்களோட நாளாந்த வருமானம் என்னையா? எனக்கு மாடும் தோட்டம் தான். என்ன தோட்டம் செய்றீங்க? மரக்கறி தோட்டம். இப்போ இங்கே வந்து உங்களை போல சுய தொழில், அதாவது நீங்களாகவே நாங்களே அப்படி என்னென்ன தொழில் செய்கிறாங்க? ஆள் செய்கிறாங்க. கண்டவாளிக்கு போகிறாங்க, இந்த நிற்கிறாங்க, கண்டவாளிக்கு போவாங்க. மரக்கறி தோட்டம் எவ்வளோயா சம்பளம் கொடுப்பாங்க? நாளைக்கு 3000 சம்பளம் கொடுப்பாங்க. அந்த வேலை செய்கிற இடங்கள் எல்லாம் ஒழுங்காக சம்பளம் கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க அவங்க.
லீக்ஸ் கட்ட போனால் 750 ரூபா ஒரு கட்டுக்கு கொடுப்பாங்க. ஒரு 10 படி முடிஞ்சால் நான் 10 படி கட்டுவேன், அவர் 15 படி கட்டுவாரு, நீங்கள் 20 படி கட்டுங்க, நான் சொல்ல முடியாது. அது என்ன கட்டுறது ஐயா? லீக்ஸ் படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு படி கொண்டு கட்டுறதா? உங்களோட சம்பளத்தை எடுத்து கட்டணுமா? இல்லை அப்போ லீக்ஸ் கழட்டி லீக்ஸை கழட்டி படி வைக்கணும். 20 கிலோ 25 கிலோ அந்த படிக்கு தான் 250 ரூபா. 10 படி கட்டினா 2000 ரூபா. செய்யறதுக்கு எல்லாம் பெண்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. ஆமாம், இப்போ வந்து கஷ்டம் இருக்கா? இப்போ வந்து ஆள்கள் இல்லை. ஸ்டேட்டில் வேலை செய்ய பயப்பட்டு போயிடுறாங்க பிரைவேட் வேலைக்கு. வேலாக்கள் இல்லாம போகுது. மிஸ்டேக் போனால் அது துரமாட்டு தான் மிஸ்டேக். துரமாடு மேலே தான் மிஸ்டேக் கிடையாது. என்கிட்ட ஒழுங்கான முறையில் ஐயாமாடு இல்லை, ஒழுங்காக வேலை பார்க்க ஆள் இல்லை, மருந்துகள் இல்லை, பில்லு மருந்து அடிக்கிறது இல்லை, உரம்பு காணுவட்டு இல்லை, முள்ளுகுத்து இல்லை, ஒழுங்காக பார்வையே ஆள் இல்லை. இஞ்சி உள்ளவங்க கனாப்பொலைக்கும் துரமாடுக்கும் வித்தியாசம். இந்த தேயிலை தோட்டங்களை தனியார் நிறுவனம் பார்க்குதா, அரசாங்கம் பார்க்குதா? இது கம்பெனி, ஒரு கம்பெனி. என்ன கம்பெனி பார்க்குறீங்க? இது வந்து உடுப்புசலா. என்ன பேர்? உடுப்புசலா கம்பெனி. அந்த கம்பெனி தான் பார்க்குறோம். வேற வேற கம்பெனிகளும் இருக்கா? இருக்கு. டம்பூர் கம்பெனி இருக்கு, டம்பூர் கம்பெனி இருக்கு, சனவசமாக இருக்கு. சரி, இந்த கம்பெனி கிட்டத்தட்ட எவ்வளோ காசு இருக்கு இந்த வேலை செய்கிறாங்களுக்கு? 1200 ரூபாங்க, 1200 ரூபாங்க. அதெல்லாம் ஒன்று கூட 1200 ரூபா தான் சம்பளமே கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 1200 ரூபா தான். செலவு எவ்வளோ ஐயா வரும்? பாக்கி செலவு இவ்வளோ போகும். நீ அரிசி என்ன விலை, மாவு என்ன விலை, சீனி என்ன விலை பாருங்க. அந்த நேரத்தில் வந்து சீனி விலை குறைவு, இன்றைக்கி விலை கூட. அப்போ 1200 ரூபா சம்பளம் 30 நாளைக்கு கிடைக்கும். சரி, உங்களுக்கு போதாது, இந்த சம்பளம் போதாது, ஆனால் உங்களோட வாழ்க்கை செலவுக்கு அரசாங்கம் ஏதாவது உதவி செய்யுமா? அரசாங்கம் உதவி செய்து அது கொடுக்குறாங்க. அது 2 பேர் வேலைஞ்சா ஒரு ஆள் தான் கொடுப்பாங்க. அது பாதிக்கிறதுக்கு இல்லை, பாதிக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கு. அதை விட ஐயா கிடைக்கும் 15,000 20,000 அது போடுற மாதிரி ஒரு மாதத்துக்கு. மாதம் இந்த 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 பணமெல்லாம் உங்களுக்குலாம் பெரிய அளவுக்கு போதாது இல்லைங்க? நான் செலவு கூட 4-5 பிள்ளைங்க இருக்கிறதுல ஒரு ஆள் விளைஞ்சா கஷ்டம் தானே. இந்த 1200 ரூபா சம்பளம் போதுமா? சரி, இந்த 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 தேயிலை தோட்டங்கள், இது இப்படியான சந்திரகாந்தி தோட்டம், சூரியகாந்தி தோட்டம், இப்படியான தோட்டங்கள் உள்ள அவர்களுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? பிள்ளைங்க ஸ்கூல் படிக்க போகிறதுக்கு செலவு வேணுமே. இந்த சம்பளம் 10,000 சொல்கிறேன். அது அரசாங்க பள்ளியில் படிக்கணும். அரசாங்க ஸ்கூலில் படிக்கலாம். இந்த சம்பளம் உங்களோட செலவுக்கே காணாது, படிப்புக்கும் காணாது. பிள்ளைகள் படிப்பை நிறுத்துறாங்களா? இல்லை, படிக்க போகிறாங்க, கஷ்டப்பட்டு அனுப்புகிறாங்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு. படிக்க நல்ல நிலைக்கு வந்திருக்கிறாங்க. வராங்க இல்லைன்னு சொல்லிட்டு அது வராங்க. அங்கே டவுனில் வேலை செஞ்சு பொம்பளை ஆளுங்க, டவுன்லேருந்து சம்பளத்தை கொண்டு வந்து அவங்களுக்கு 2000 சம்பளம் பொம்பளை ஆளுக்கு வேலை செஞ்சு கொடுத்தாலும் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. படிக்க வைக்காமல் இல்லை. எனக்கு தெரிய பிள்ளைங்க படிக்குது. சரி, இந்த பக்கத்தில் வாழ்கிறவங்க வந்து இந்த சவுதி அரேபியா, குவைத் இப்படியான நாடுகளில் வேலைக்கு போனதாக இருக்கா? இருக்கு, வாயுங்களே வெளியூருக்கு இருப்பாங்க. எந்த நாடுகளுக்கு போயிருப்பாங்க? அது நமக்கு ஒரு ஊருக்கு போகிறாங்க தானே. வெளியூர், அதாவது நீங்கள் இலங்கையிலேயே வெளியூர் போகிறாங்களா இல்லது இலங்கையில் உள்ளவங்க போகிறாங்க. மேலே நாடுகளுக்கு ஒன்றும் போகல, உங்களை தெரிய போகல. நல்லது ஐயா, நன்றி நன்றி. இந்த உன்னதமான உழைப்பாளிகளிடம் இருந்து அன்றிலிருந்து இன்று வரை சுரண்டப்படுவது மனித வளம். ஆனால் கூலிகள் போதுமானவை இல்லை. ஆனாலும் இவர்களுக்கு இனிவரும் காலங்களில் ஆட்கள் இல்லை வேலைக்கு. நுவரெலியாவில், இந்த அழகிய நுவரெலியாவில் எத்தனையோ தோட்டங்கள் இருக்கின்றது, பார்க்க வடிவாக இருக்குது. அதிலே வந்து நாங்கள் நிற்கிற இடம் வந்து சந்திரகாந்தி தோட்டம். இந்த சந்திரகாந்தி தோட்டத்தில் உள்ள மக்களோட பல விஷயங்களை நாங்கள் பேசிக்கொண்டோம். அதிலே குறிப்பாக ஐஸ்பீலி என்று சொல்லிடுறோம். அது எந்த ஐஸ்பீலி, அது என்ன என்று தெரிஞ்சு கொண்டு பார்த்தோம். பார்க்கும்போது ஐஸ்பீலி வந்து ஐஸாக தான் இருக்கும். எந்த நேரம் பார்த்தா ஐஸ் தான். அது எப்படி எங்கள் ஐஸ்பீலின்றது அது ஐஸுக்காக வச்ச பேரா? இல்லை, ஆமாம், ஐஸ்பீலி தான். அது ஐஸே தான். 3 காலையிலேருந்து 5 வரைக்கும் ஐஸ் தான். தண்ணி தான் அங்கேயே தான் ஊருக்கு. வேறு எங்கேயும் ஊராத ஐஸ்பீலி தான். கொழும்பு கண்டி அங்கேருந்து உள்ளவங்கெல்லாம் இங்கே வருவாங்க, டிப்போ வருவாங்க, அங்கே தான் குளிப்பாங்க. இந்த ஐஸ்பீலில் போய் குளிப்பாங்க? ஆமாம், அவங்களுக்கு ஒரு ஆசை. ஐஸ்பீலியை கண்டு அவங்களோட ஆசை வந்து நீங்கள் குளிச்சுட்டு போவோம். இது எவ்வளோ காலம் ஐயா இருக்குது? இது மிச்ச காலமாக. எவ்வளோ காலம்? கிட்டத்தட்ட எனக்கு தெரிய 50, அது போட்டுட்டு 53, 47, 1947. 1947. வேறு என்ன அதில் விசேஷம் இருக்குது? இதில் விசேஷம் ஒன்றும் இல்லை, சாமி இருக்காங்க. சாமி இருக்கு. மாலினி சாமி இருக்குங்க. இப்போ நாங்கள் நீர்வீழ்ச்சியை தேடிக்கொண்டு செல்லும் பொழுதுதான் இந்த ஐஸ்பீலி என்ற இடத்தை இங்கே உள்ள சிறுவர்கள் சொன்னார்கள். அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒரு நீர்வீழ்ச்சி தான், எங்களுக்கு தான் நீர்வீழ்ச்சியாக கண்டுக்க தெரியல, அவர்களுக்கு நீர்வீழ்ச்சியாக இருந்தது ஐஸ்பீலி என்று சொல்லி. அந்த ஐஸ்பீலிக்கு பல இடங்கள் இருந்தும் அந்த தெரியும் நம்ம விஷயத்தையும் கூட இதில் நாங்கள் அறிஞ்சு கொண்டோம். சந்திரகாந்தி தோட்டம்
அதுக்கான ஒரு பெரிய டவுன் என்று சொன்னால் இந்த தோட்டத்தின் இந்த இடத்தின் பேர் கந்தப்பொல என்கின்ற இடம்தான் இவர்களுக்கான பல பேருந்துகளோ அல்லது ஒரு பெரிய சந்தைகளோ இருக்கின்ற இடமாக இவ்விடத்தை கொள்ளலாம்.